அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டதும் நம்ம என்ன நினைப்போம், ஐயோ சர்க்கரை வியாதியை பற்றி ஏதோ சொல்ல போகிறாரா அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் சுகர். நம்ம இனிப்பு அப்படின்னு சொன்னோமே என்ன ஞாபகம் வருது? வீட்டில் எல்லாத்துக்குமே எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் சரி, எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி, முதல்ல நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு. வேறு காஃபி, டீ எல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே இனிப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. என்றைக்காவது ஓச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த இனிப்பை நம்ம சாப்பிட்றத நிப்பாட்டினா என்னென்ன நடக்கும்னு சொல்லி இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வயதான தோற்றத்தை கொடுக்கறத நிப்பாட்டிடும். இட் ஸ்டாப்ஸ் யுவர் ஏஜிங். ரெண்டாவது விஷயம், இந்த மூஞ்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு கொஞ்சம் குண்டா அந்த மாதிரிலாம் இருக்குது, கண்ணெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க 14 டேஸ்க்குள்ளேயே வந்து அந்த உங்களுக்கு நார்மல் ஆனால் ஃபேஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. மூணாவது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட வச்சுக்கணும். இது இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஜிம்முக்கு போவாங்க, ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க, காலைல எழுந்துச்சு வாக்கிங் போகிறது, கிரவுண்டுக்கு போய் ஜாகிங் போகிறது எல்லாம் ட்ரை பண்ணுவீங்க. வேறஸ் அதில் ரிசல்ட் வந்து உங்களுக்கு 20% தான் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. பட் வேறஸ் நீங்கள் ஒரு ப்ராப்பரான டயட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த நோ சுகர் அந்த சேலஞ்சை நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சேஞ்சஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே ஃபீல் பண்ணலாம். நாலாவது விஷயம், ஃபேட் மெட்டபாலிசம். அது வேகமாக வந்து உங்களுக்கு ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே உங்களால் அது உணர முடியும். அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விஷன், கண் பார்வைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஹீல் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆறாவது, ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளுக்கு எங்கே இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகளில் வேகமாக வந்துருமோன்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏழாவது விஷயம், நம்மளுடைய ஞாபக சக்தி நல்லா இம்ப்ரூவாக இருக்கும். எட்டாவது விஷயம், கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். ஒன்பதாவது விஷயம், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கும். மூட் நல்லா பூஸ்டப்பாக இருக்கும். அது வந்து பர்சனலாகவும் சரி, அஃபிஷியலாகவும் சரி நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம். பத்தாவது விஷயம், நம்மளுடைய பசி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே மெல்ல கம்மியாகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது பசி கம்மியாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 10 பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 14 டேஸ் மட்டும் ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி 2 வாரத்துக்கு சர்க்கரை இல்லாமல் இருந்து பாருங்கள், மாற்றத்தை உணர்வீங்க. நன்றி வாய்ப்பு.